வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மகர ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாதது விரய சாணத்தையும் பார்க்க இருக்கின்றது. பூர்வ புண்ணியசான புத்திரசானத்திலே ராசிநாதன் 3ஆம் இடத்தில் பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு கடல் கடந்து செல்லக்கூடியதற்கு ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்குகின்ற இந்த 3ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்ததிபதி மகர ராசி அதிபதி மகர ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றதும் மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவானும் 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்க பெறுகின்றது. 8ஆம் இடத்திலே புதன் சூரியன் கேதுவும் 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இந்த மாதங்களில் இருக்கின்றது. இந்த மாதங்களில் கிரகங்களில் பயிற்சி என்பது சுக்கிர பகவான் பயிற்சியாகின்றது. புதன் பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பயிற்சிகள் என்பது சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மகர ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் 16ஆம் தேதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகின்றது கன்னியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்ற கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே உங்களுக்கு மகர ராசிக்கு 9இல் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றது. செவ்வாய் என்பது உங்களுக்கு மகர ராசிக்கு 4-11 என்று சொல்லக்கூடிய வீடு வாகல் சொத்து சுகங்கள் ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடியவர். 4 இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்லாதது 12ஆம் இடத்தை விரயசானத்தை 10ஆம் இடத்தில் பார்க்க இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில்களிலே மாற்றத்தையும் தொழில்களிலே புதுசாக தொழில் துவங்குவதற்கும் ஒரு அற்புதத்தை இந்த துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசி சரராசி என்று சொல்லக்கூடிய சரராசி அதிபதியே சரராசியிலே இருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 5-10 கூடியவர் 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் இடமாற்றங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு 5-10 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்து ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளும் கூடுகின்ற ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே நடக்க இருக்கின்றது. யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 5-10 கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது மாதத்தில் பிற்பகுதியில் மீண்டும் செப்டம்பரிலிருந்து அக்டோபர் மாதம் 15 நாள் வரையும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்க பெறுகின்றது. இந்த வாய்ப்புகளிலே உங்களுக்கு 5-10 கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைவது என்பது ஒரு சில தடுமாற்றம் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த தொழில் நிறுவனங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில நெருப்பு சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் ஒரு சில ஏமாற்றத்தையும் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு 5-10 என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது மகர ராசி லக்னத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் முற்பகுதியில் அற்புதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றாலும் கூட பிற்பகுதியில் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 15இலிருந்து 30 தேதி வரையில் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்குகளிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே கொஞ்சம் நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அந்த வகையிலே 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மாதத்தில் 16 நாள் வரையில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்றது. ஆக 8 கூடியவர் பலம் பெற்று கேதுவுடன் சேர்ந்தும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத குடும்பங்களிலே தேவையில்லாத செலவுகளையும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில வாக்குவாதங்களையும் கசப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது. பிற்பகுதியில் தொழில் சம்பந்தப்பட்ட தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சிம்மாசனத்தில் 8ஆம் இடத்தில் மறையப் போகின்ற பொழுது மகர ராசிக்கார நேயர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு 12இலே இருக்க பெறுகின்ற அமைப்பு மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெறுகின்ற பொழுது மாதத்தில் முற்பகுதியை விட பிற்பகுதியில் 16ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் 16ஆம் தேதியில் இருந்து புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் அடைகின்ற அற்புதமான ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்றார். 6 கூடியவர் பலம் பெறுகின்றார். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் 3ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மகர ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவான்
4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே வீடு வாசல் தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பொருளாதார உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதம். தன வாக்கு குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி முயற்சி சாணத்திலே மறைகின்றதும் 5-10 சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றதும் குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திரசானம் குலதெய்வங்களால் குழந்தைகளால் ஒரு சில தேவையில்லாத செலவுகள் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இங்கே இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மகர ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக இருந்தாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் தடுமாற்றங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானால் இருக்கின்றது. இந்த சூரிய பகவான் 8 9ஆம் இடத்திலிருந்து மீண்டும் முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு 8 பலம் பெறுகின்ற பொழுதும் உங்களுக்கு தகப்பனார்களால் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற மனக்கசப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அதுவும் 9ஆம் இடத்தில் நெருப்பு ராசி அதிபதி போகின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே மாதத்தில் பிற்பகுதியில் 14ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு 6 குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே இந்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே மகர ராசிக்கார நேயர்களுக்கு சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து மாதத்தில் முற்பகுதியில் 15 நாட்கள் 14 தேதி வரையில் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அடுத்து 2ஆம் இடத்திலே குரு பகவான் மாதம் முழுக்க பார்வை சுய நட்சத்திரத்திலே 3-12 என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே இந்த செப்டம்பர் மாதம் என்பது அமைய இருக்கின்றது. அதுவும் திங்கட்கிழமை என்று சொல்கின்ற பொழுது தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மகர ராசிக்கு லாபசானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய சாணம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்கின்றது. உங்களுடைய தைரியங்கள் வீரியங்களும் அற்புதமான நல்லதொரு தாயின் அன்பையும் தகப்பனாரின் அன்பையும் போற்றுகின்ற வகையிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. என்றாலும் கூட 8ஆம் இடத்தில் தகப்பன் காரகனும் தகப்பன் சாணாதிபதி புதன் பகவான் 6 சம்பந்தப்பட்டு 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது எதிர்பார்த்த திருப்தி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத விரைய செலவுகளையும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிறுதூர பயணங்களில் இருந்து 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியவர்களுக்கும் இடவிட்டு இடம் மாறக்கூடிய ஒரு அற்புதங்களும் இருக்கின்றது. கவர்மெண்ட் துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பொருளாதார நிறைவு என்பது சற்று குறைவாக இருக்கின்றது. என்றாலும் குடும்ப ஸ்தானத்தை குருவின் அனுக்கிரகம் பார்க்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ராசியின் 12ஆம் இடத்தை 3-12 என்று சொல்லக்கூடியவர் அதிகமான அலைச்சல் சுப விரயங்கள் நீங்கள் எடுக்கின்ற அலைச்சல்கள் அனைத்திற்கும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதிகள் கிடைக்க பெறுகின்ற பெரிய மனிதர்களின் பெரிய ஆட்களின் தொடர்புகளும் விரயசானம் என்று சொல்லக்கூடிய தூக்கங்களிலே எதிர்பார்த்த தூக்கங்களும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே செப்டம்பர் மாதங்களிலே பாரி விளங்குகின்ற நவநாயகர்களின் சஞ்சாரம் என்பது அற்புதத்தை கொடுக்கின்ற வகையிலே இந்த மாதம் என்பதும் இருக்கின்றது. கிரகங்களின் பயிற்சி என்பது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு மாறுகின்ற அமைப்பும் உங்களுக்கு 6-9 என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் மாறுகின்ற அமைப்பும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. இங்கே சூரியனும் சனியும் சம்பந்தப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் தகப்பன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உயர்வுகளும் அமைப்புகளும் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட தகப்பன் குழந்தைகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. தொழில் வேலை என்பது உங்களுக்கு இடமிட்ட இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூரில் இருந்து நாட்டிற்கு வருகின்ற ஒரு அற்புதமும் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது. தெய்வங்களின் அருட்கடாட்சம் பெறுகின்றது. 5ஆம் இடத்தை 7 கூடையவர் பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய கூட்டாக சென்று உங்களுடைய உறவினர்களுடன் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதத்திலே செப்டம்பர் மாதங்களிலே உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. புதன் பகவான் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திலே இந்த 11ஆம் இடம் ஆசை அபிலாசைகள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம். வெளிநாடு வெளியூர் தகப்பனார்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமாக வேலை செய்கின்றது. மீண்டும் இந்த மாதம் 17ஆம் தேதி
செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து ஒரு மாத காலங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு உங்களுடைய திரிகோணத்திலிருந்து 3ஆம் இடத்தை கடல் ராசியை கடல் கடந்து தகப்பனாருடன் டிராவல் என்று சொல்லக்கூடிய பிரயாணங்களிலே செல்லக்கூடிய ஒரு அற்புதம். இந்த 3 கூடையவர் காற்றாசியிலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரைய செலவுகள் சுப செலவுகள் அனைத்தும் அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. 2ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே மகர ராசியை பொறுத்தவரையில் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், குடும்ப சாணத்தை குறைவின் அமைப்பு என்பது இருக்கின்றது. 4-11 என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது தொழில்களில் இருந்து அதில் வரக்கூடிய வருமானங்களை வைத்து வீடுகளையும் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியதற்கும் பூமி காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு அற்புதமாக வேலை செய்கின்றது. இதனால் வரையில் 9ஆம் இடத்தில் இருந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் தொடர்பு என்பது எதிர்பார்த்த முயற்சிகள், இளைய சகோதரரால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள், முரண்பட்ட வாய்ப்புகளும், முயற்சிகளிலே எடுத்த வேகங்கள் அதிகமாகவும் சகோதரனால் ஒரு சில வீண் பலிகளையும் சுமக்கக்கூடிய அமைப்பு, சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்கும் செவ்வாய் பகவான் 9இலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது உங்களுடைய 12ஆம் இடத்தை விரைய செலவுகள், பூமி சம்பந்தப்பட்ட நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கும். திரிகோணத்தில் இருக்கக்கூடிய 4-11 கூடையவர் வீடு வாகன சொத்து சுகங்களின் நல்லதொரு மாற்றத்தை மீண்டும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற செவ்வாய் பகவான் திரிகோணத்திலிருந்து மீண்டும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை என்பது 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் அமையாத சொத்து சுகங்கள் மகர ராசிக்கார நேயர்களுக்கு சொத்து சுகங்கள் அமையக்கூடியது. மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் மகர ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது சுப விசேஷங்கள், கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு லாபசானத்திலேயே உபஜயசானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணத்தை குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தைகளால் நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த 5 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே தொழில்கள் சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. அவர் சுய நட்சத்திரத்திலே உங்களுக்கு 5-10 கூடையவர் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் நடத்துகின்றவர்கள், வியாபார ஸ்தலங்களை பற்றி யோசிக்கின்றவர்களுக்கும் அற்புதமான வணிகத்துறையிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளில் 8ஆம் இடத்திலே இருந்தாலும் அது வெளியூர் வெளிநாடுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாணமாகவும் கசப்புகளில் இருந்து வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது 6 கூடையவரும் 8 கூடையவரும் சம்பந்தப்பட்டு உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 9ஆம் இடத்திலே 6-8 சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்திலே சனி பகவான் ராசி அதிபதி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றிகளையே பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. மகர ராசியை பொறுத்தவரை கோச்சார ராசி பலன்களிலே நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவானும், 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் மாதத்தில் பிற்பகுதியில் 15ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை குடும்ப சாணத்தை பார்க்க இருக்கின்றார். குடும்ப சாணத்திலே இரு கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற பொழுது இங்கே உயர்தரமான வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. உங்களுடைய 9ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் காரகனும் ஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. ராசிநாதனுடன் தொடர்பு இருக்கின்ற பொழுது தகப்பனார்களுக்குள்ளே, குழந்தைகளுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, ராசிநாதருக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் இதிலேயுமே அனைத்துகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதம் என்பது, அதுவும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய பொது மனிதர்களின் தொடர்புகள், மனைவி கூட்டாளிகளை பற்றி குறிக்கக்கூடிய, உறவினர்களை குறிக்கக்கூடிய, தொழில்களை குறிக்கக்கூடிய, சந்திர பகவான் ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய குலதெய்வங்களின் அருள் கடாட்சம் வழிகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. எடுத்து ஒட்டுமொத்தத்தில் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்கள் கொடுக்கின்றீர்கள். எதுவாக இருந்தாலும் பொறுமையை நிதானித்து சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.